நீதியை நிலைநாட்டி இருக்கிறதே தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம். புதைக்குழி அகழ்கின்ற போது அகலப்பட்ட அதனுடைய எலும்புக்கூடுகளை கண்டு கொள்ளப்பட்டதன் பிறகு அதற்கான பாதுகாப்பு, அதற்கான அங்கீகாரம், அதற்கான நிதி இதை செய்தது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம். இன்னைக்கு பலரும் பலவிதமாக கூக்குரல் விடலாம், கூக்குரட்டுகின்றவர்கள் இருக்கலாம். அதன் பொழுது எங்களுக்கு தெரிகின்றது வேற எதுமல்ல, இன்றைக்கு இந்த இதுகளை அகழ்வு செய்கின்ற போது மேலும் பல எலும்புக்கூடுகள், மனித உடல்கள், மனித எச்சங்கள் வந்து கொண்டிருக்கும். அது சிறு குழந்தைகளாகவும் இருக்கலாம், அல்லது பொம்மைகளாகவும் இருக்கலாம், பெரும் மனிதர்களாகவும் இருக்கலாம், யுவதிகளாகவும் இருக்கலாம். இதுதான் யதார்த்தம். அந்த கடந்த 30 வருடங்களாக நிகழ்ந்த யுத்தத்துடைய அழிவு யதார்த்தம் இதுவாகும். அந்த வகையில் அதே போன்றதொரு யுத்தத்திற்கு, அதே போன்றதொரு அழிவுக்கு முகம் கொடுத்தவர்கள் என்ற வகை மக்கள் விடுதலை முன்னணியான எங்களுடைய சகாக்கள், எங்களுடைய தலைவரான ரோஹண விஜய் வீரா உள்ளிட்ட 60,000க்கு அதிகமான சகாக்கள் கொல்லப்பட்டார், புதைக்கப்பட்டார், டயர் போட்டு எரிக்கப்பட்டார். ஆனால் எங்களுக்கு தெரியும் அவ்வாறான ஒரு பின்புலத்தை கொண்ட நாடா. அந்த பின்புலத்தின் கீழ் கடந்த காலங்களில் இங்கு நடந்த செயல்கள் என்பது அது கொடுமையானது. நிச்சயமாக அந்த வகையான அநீதிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. மனித உரிமை ஆணையகத்தினுடைய தலைவர் ஆணையாளர் வந்த பொழுதும் கூட நாங்கத்தான் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம், இந்த மனித எச்சங்களை பரிசோதனை செய்வதற்கு உரிய யந்திரங்களை பெற்றுத்தாருங்கள், நாங்கள் துரிதமாக இதற்கு எதிரான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கிறோம்.